எங்களது லட்சியமும் திமுகவினுடைய லட்சியமும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் பேசினது ரொம்பவே வைரல் ஆயிருச்சு. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், அடங்கப்பா அடங்கப்பா இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. ஏன் இந்த மாதிரியான கமலஹாசனுடைய ஸ்பீச் இருந்துச்சுன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உதய நாள் பயங்கரமா கொண்டாடுறாங்க இன்னைக்கு. பொன்முடி அவர்கள் வந்து பேசுகிறாரு, இன்னும் ஏகப்பட்ட அமைச்சர்கள் வந்து பேசுகிறாங்க. உதயநிதியின் உதய நாள் அப்படின்னு சொல்லி அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது பெருசாக இருந்துச்சு. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கிறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. அவங்களுடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் ஒன்றுதான் அப்படின்னு சொன்ன இதே கமலஹாசன் அவர்கள் அவர் முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத அதுல அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு. திமுகவில் இருப்பவர்கள் அனைவரும் திருடர்கள் இல்லை. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன். திமுகவில் இருப்பவர்கள் அனைவரும் திருடர்கள் இல்லை, ஆனால் திருடர்கள் அனைவருமே திமுகவினரே. அப்படின்னு சொன்ன அவருடைய பழைய ட்வீட் எடுத்து போட்டு, ஆண்டவரே கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா ஐயா, எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அப்போ திருட்டு கூட்டத்தில் கமலஹாசன் போயிட்டாரா, இல்லை கமலஹாசன் போனதுனால அது திருட்டு கூட்டம் நல்ல கூட்டமாக மாறிவிட்டதா? ஒரு பெரிய தலைவராக பார்க்க வேண்டிய தலைவராக இருந்த ஒரு நபர் இப்போது பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கார் என்பது சார். அதே போன்று கமல் அவர்களும் போயிருந்தாரே சார் நேரில் போய். திமுகங்கிறது வந்து ஒரு உணர்வு. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இருட்டை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா விடியும். அப்போ உதயம் வரும், உதயநிதியும் வருவாரு, முதலமைச்சர். இன்னொரு பாராட்டு விழா கூட்டம். இந்த அரங்கம் பத்தாது. உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணா ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? இது நல்லவர்கள் சேர்ந்த இடம், வல்லவர்கள் சேர்ந்த இடம். அதில் நானும் வந்து இணைந்தேன் என்பது எனக்கு பெருமை. பச்சோந்தி வெக்கப்படும், பச்சோந்தி இவர்களை பார்த்தா வெக்கப்படும். என்னடா நம்மளை விட வேகமா கலர் மாறுறாங்களே, நாம கூட ஒரு நாளைக்கு 3 டைம் தான் மாறுறோம், இவனை காலையில மத்தியானம் இரவுன்னு 10 டைம் மாறுறாங்களே. அதிமுகவோட கூட்டணி இருக்காதுன்னு நானே சொல்லிடுவேன். திமுகவோட கூட்டணி இருக்காதுன்னு திரு கமலஹாசன் சொல்வாரா? சொல்லிட்டா போச்சு. ஊழல் கட்சிகளாக நீங்கள் குறிப்பிட்டுள்ள கட்சிகளும் அதை சார்ந்த கட்சிகளுடனும் நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவிப்பீர்களா? அறிவிச்சுட்டா போச்சு. காக்கா கதை கேட்டு இருக்கேன், காதுல ஓலா ஓட்டி இருக்கேன் அப்படிங்கிற பாட்டு தான் இதுக்கு பொருத்தமான பாட்டு. கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம். திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம். இது நல்லவர்கள் சேர்ந்த இடம், வல்லவர்கள் சேர்ந்த இடம். அதில் நானும் வந்து இணைந்தேன் என்பது எனக்கு பெருமை. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டால் கூட்டு சேர்க்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கலாம். இது எலெக்ஷன் வாக்குறுதி அல்ல, கட்சி ஆரம்பிக்கும் போதே கொடுக்கிற வாக்குறுதி. அடேங்க அப்பா, கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களையெல்லாம் நான் தனித்தனியா தான் பார்த்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினாலும் நிலைக்க மாட்டார் அப்படின்னு அவரும் கூட்டணியை நோக்கி போயிடுவார், இல்ல இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவரும் திமுக அதிமுகவுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்வதற்கான பெரும்பாலும் காரணம் யார் அப்படின்னா மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் தான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் இப்போ உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா ஒன்று நடந்துச்சு. அக்மார் திமுக காரங்க எப்படி பேசுவாங்களோ அதை விட நான் கூடுதலா நல்லா பேசுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசியிருந்தார்.
திமுக மேடைகள்ல எப்படி திமுகவினர் உதயநிதியையும் ஸ்டாலின் அவர்களையும் புகழ்வாங்கன்னு இப்போதைக்கு ஸ்டாலின் அவர்களை கம்மி பண்ணி உதயநிதியை தான் அதிகம் புகழ்றாங்க. மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் திமுகவே மாறிட்டார். மக்கள் என்ன மிஞ்சி மிஞ்சி பேர காரி துப்புவாங்களா? துப்புறா தொடச்சுக்குவேன். சமீப காலமா இந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல காரணமே ரஜினிகாந்தும் கமலஹாசன் அவர்கள் தான். ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் அதுல ரொம்ப விவரமா விலகிட்டார். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க. கமலஹாசன் அவர்களும் ஒரு கட்சின்னு ஒண்ணு தொடங்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு நான் வீல் சேரை பற்றி பேசி கருணாநிதி அவர்களை களங்கப்படுத்திட்டேன், அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல. கருணாநிதி அவர்களை அசிங்கப்படுத்தணும்னா மு.க. ஸ்டாலின் சொன்னாலே போதும்னு சொன்னவர் அவர். அப்படியா செய்தி மறந்து விட்டேனடா என் செல்வமே. வேண்டுமானால் ஒன்று செய், என் கை விலங்கை மட்டும் அவிழ்த்து விட்டுப்பார், உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேனடா. இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இருளை பார்த்து பயப்பட வேண்டாம், உதயம் வரும், உதயநிதியும் வருவார் அப்படின்னு. அதாவது தோத்துருவாங்க இந்த கட்சியில திமுக இருக்கக்கூடிய லியோனி, கருபழனியப்பன் இவங்க எல்லாமே தோத்து போயிடுவாங்க கமலஹாசன் அவர்களுடைய பேச்சுல. அப்பல என்னைய பார்த்தா அவன் பானிபூரி விலைக்கு போற மாதிரி தெரியுதா? நீ ரசனா படுக்க போறோம்னு நினைச்சா? ரசனா போய் 2 ரூபா, பானிபூரி 15 ரூபா. பாய பொளந்துட்டு போயிட்டு அப்படியே அப்பல அந்த விலைக்கு போறதுலாம் ரொம்ப அசிங்கமான மாதிரி இவரை ஒரு எம்பி ஆக்குனது ஒரே காரணத்திற்காக, வேற எதுவும் பேக்ரவுண்ட் என்ன இருக்குன்னு தெரியல, என்ன டீலிங் இருக்குன்னு தெரியல. பட் ஆனா உதயநிதி அவர்களை புகழ்ந்து அவர் பேசுறது அப்படின்றது அது பாக்குற மக்களுக்கு ஒரு வகையான அருவருப்பா இருக்கு. என்ன இப்படி பேசிட்டு இப்படி போய் இப்படி பண்ற ஒரு பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம் பேசுறத பார்த்தா. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. திமுக பிரமுகர் மாதிரி போயிட்டு ஒரு மேடையில இருந்துகிட்டு அவர் உதயநிதியை புகழ்ந்து பேசுறது அப்படின்றது இப்போ விஜய்க்கு இதுதான் பிரச்சனை. இதனால வந்துதான் விஜய்க்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். அதாவது என்னன்னா, மக்கள் இவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு விஜயையும் பார்ப்பாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஏன் கமல் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு என்ன, அதே மாதிரி தான் ஒரு ஸ்நேகன் அவர்களுடைய அப்பா படத்திருப்பு விழாவுக்கு போயிட்டு இந்த அரசியலை புரிந்து கொள்ள முடிந்தால் புரிந்து கொள்ளுங்க, இல்லைனா விட்டுடுங்க அப்படின்னா, நீங்க எதுக்கு சார் அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க ரிமோட்டை தூக்கி போட்டு உடைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்போ நீங்க புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்கலன்னா விடுங்கன்னு சொன்னீங்கன்னா விட மாட்டாங்க சார். உங்களை கேலி கிண்டலுக்கு உள்ளாக தான் சார் செய்வாங்க. என் வேலை உங்களுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதுதான் என்னுடைய வேலை. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டப்பா